யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ. கொழுப்பு தானே உனக்கு? யோ உண்மையிலே நல்லா இருக்குயா. இந்த கலர்லாம் நான் கோட்டே பார்த்தது கிடையாது. டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டான லுக்லயும் இருக்க. நானே இந்த பைத்தியக்காரன் எதுக்குடா இந்த கலர் எடுத்து வச்சிருக்கான்னு கடுப்புல இருக்கேன். புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து கோட்டு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இந்த கலர் நல்லா இருக்கு அப்படின்னு உனக்கு யாருங்க வியாக்கியானம் பேச சொல்லனா ப்ரோ? ஆனா ஏன் ப்ரோ சம்மந்தம் இல்லாமல யாருக்கும் ட்ரெஸ் சூஸ் பண்ண மாட்டாரு ப்ரோ. அப்படி இருக்கிற பட்சத்துல உனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் கோட் செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா இதுக்கு பேக்கப்ல ஏதோ பெருசா விஷயம் இருக்குன்னா? பெரிய விஷயம் இருக்கு, பெருசா இல்லாத விஷயம் இருக்கு. அதெல்லாம் நிப்பாட்டே. இப்ப இந்த ட்ரெஸ் ஆர்குமெண்ட் தேவையில்லாத விஷயம். புரியுதா? சரி, தேவையில்லாத விஷயமாவே இருந்துட்டு போட்டோம். தேவையான விஷயத்துக்கு வருவோமா? நீ கேட்கறது எல்லாமே தேவையில்லாத கொஸ்டின் தான் நாய. புரியுதா? ரிசப்ஷன்ல 1008 வேலை கிடக்கு. என்னதான் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த வேலை நல்லபடியா நடக்கும். புரியுதுங்களா மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ்? அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. பட் எனக்கு ஒரு சந்தேகம். நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும்னா என்ன கேட்டு தொலை. கேட்க வேணான்னு சொன்னா மட்டும் நிப்பாட்டவா போற? அது உண்மைதானே? சரி ப்ரோ, நைட்டு மும்தாஜை தேடி ஷாஜகான் அலைஞ்சிட்டு இருந்தாரோ இல்லையோ, மும்தாஜை தேடி நம்ம ஆகாஷ் அலைஞ்சிட்டு இருந்தாப்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆகாஷ் கிட்ட இருந்து மும்தாஜை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு நான் சரி உங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு பாஞ்சுக்கிட்டு வந்து அண்ணி வீட்டு வாசல்ல பார்த்தேன். காப்பாத்தணும்னு முடிவு பண்ண நீங்க பாஞ்சுக்கிட்டு வந்ததெல்லாம் கரெக்டு தான். பட்டுன்னு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு 10 மணி நேரம் கழிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்க அண்ணி வீட்டு வாசல்ல இல்ல எங்கேயுமே ஆளுந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அது மிட் நைட்பா. ப்ரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனா நான் உன்னை காப்பாத்த வந்தேன் தெரியுமா? நீ ஆளு காணோம். செருப்பு நாய செருப்பு. புரியுதா? நான் உன்னை எந்த கேள்வியும் கேட்கல. என்னை ஏன்டா காப்பாத்த வரல. நான் இப்போ உன்ட்ட ஆர்குமெண்ட் பண்ண வரல. அதனால போய் வேலை பாரு ஒழுங்கா. ப்ரோ நான் காப்பாத்த வரல தான். ஆனா அப்படி அண்ணி வீட்டு வாசல்ல தேடினதுக்கு அப்புறம் மழை வந்துச்சு, இடி வந்துச்சு. ஒரு பக்கம் பைக்கு தனியா போச்சு, ஒரு பக்கம் ஒரு பொண்ணு தனியா போச்சு. அதுக்கு என்ன காரணம்? கார்த்தி ப்ரோ நீ தைரியமா பதில் சொல்லலாம். மாட்டிக்கிட்டேன்லாம் நினைக்க வேணாம். இன்னும் நீ மாட்டல. ஏன்னா மழை சவுண்ட்ல தூரத்துல இருந்து கேட்டேன்னா டைலாக் எதுவும் புரியல. இங்க பாரு, ஒழுங்கா ரிசப்ஷன் வேலைய பாரு. புரியுதா? இது அவனோட கனவு. அது நிறைவேற போகுது. அவன் லைஃப் புதுசா ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு ஃப்ரெண்டா நானும் தம்பியா நீயும் ரொம்ப போராடணும். அந்த போராட்டத்துக்குலாம் முடிவு வந்துருச்சு. புரியுதா? அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம ஏழரை கூட்டிட்டு இருக்காத. எல்லார் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் நடுவில் ஆஃப் ஆகுது, அப்புறம் திரும்பி ரீஸ்டார்ட் ஆகுது. உங்க லைஃப் மட்டும் ஸ்டார்ட் ஆச்சானு தெரியல, நடுவில் ஸ்டாப் ஆச்சானு தெரியல. ஆனா ஒரு மார்க்கமாவே போயிட்டு இருக்கு ப்ரோ. எல்லார பத்தியும் கண்டுபிடிக்கிறேன்னா உன்னை பத்தி கண்டே பிடிக்க முடியல. தெரியுதா? இங்க பாரு கார்த்தி. சரி சரி கோவப்படாத. எவ்வளோ பெரிய மண்டபம், எவ்வளோ பெரிய ரிசப்ஷன் ஏற்பாடு. கடவுளே, இதெல்லாம் சினிமாவில் கூட பார்த்தது இல்லையா? திண்ணையில் கடந்தவனுக்கு வந்துச்சான் திடுக்குன்னு வாழ்வுன்ற மாதிரி அன்னைக்கு நம்மளே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துருக்கலாம். இந்த கழுதை எங்கேயும் போய் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காது. நம்ம பணம் கொடுக்காம பண்ண தப்புக்கு இப்படி நெஞ்சடிச்சு போற அளவுக்கு கடவுள் ஷாக்க கொடுப்பாரு. கல்யாணம் நடந்துச்சு. ஏதோ இத்து போன ஒருத்தன் கூட நடந்திருக்க கூடாது. இப்படி ஒரு பணக்காரன் கூட எல்லாம் நடந்துருச்சு. சம்பந்தி ஏற்பாடு எல்லாம் கரெக்டா இருக்குங்களா? இல்ல உங்க சைடு ஏதாவது ஏற்பாடு பண்ணணுங்களா? யாராவது வர்றவங்களை கவனிக்கணும் அப்படின்னா சொல்லுங்க. எதுவும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து வரவேற்புல கூப்பிடுறது தான் நல்லா இருக்கும். உங்க சொந்தத்தை நீங்க கூப்பிடுங்க, என் சொந்தத்தை நான் கூப்பிடுறேன் அப்படின்லாம் இருக்க வேணாம் சம்பந்தி. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. முக்கியமானவங்களா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்க பண்ணிருக்கிற ஏற்பாடை யாரும் குறை சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க.
என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வரவேற்பு நடக்கும்னு நான் கனவுல நினைச்சு பார்த்தது கிடையாது. எங்க சக்திக்கு மீறின வாழ்க்கை தான் இது. அவளோட நினப்புக்கும் மீறின வாழ்க்கை தான் இது. ஐயோ அண்ணன், என்னண்ணே இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லை தங்கச்சிமா. நாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நினைச்சோம். ஆனா இப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒருத்தர் கூட வாழ வைக்கணும்லாம் நினைக்கல. இங்க பாருங்க சம்மந்தி, இப்பவும் நான் சொல்றேன், கடவுள் இவங்களுக்கு இவங்க தான் முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கணக்கை நீங்க நினைச்சாலும் மாற்ற முடியாது, நான் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஒரு விஷயத்தை இழந்தா ஒரு விஷயம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது நந்தினி வாழ்க்கையில உண்மைதான். அதுக்குன்னு இப்படிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நான் பெருமையா பேச வரல. உங்க பொண்ணு அன்னைக்கு உங்களுக்காக பண்ண தியாகம் தான் அவ இப்படி இருக்கிறது. மற்றபடி எங்கள் மருமக குணத்தில் தங்கம். என்னதான் உங்களுக்காக அவள் தியாகம் வாழ்க்கையை பண்ணியிருந்தாலும் எங்கள் பையன் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு கொடுத்து தான் வச்சுருக்கணும். காசு பணம்லாம் அடுத்த பட்சம். உங்களை மாதிரி குடும்பம், உங்களை மாதிரி மனுஷங்க, நந்தினி மாதிரி ஒரு மருமக, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப பெருமை பேசுதுங்களே, கரெக்டாக இருக்கக்கூடாதே. ஆமாம், பின்ன இல்லையா? எங்கள் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்குலாம் கேட்டால் கிடைச்சிருக்குமா? சொல்லுங்கள் பார்க்கும். அவ்வளோ அடக்க உடக்கமான புள்ள. என்னதான் நீங்கள் ஆடம்பரத்தை காமிச்சாலும் எங்கள் பொண்ணு அசந்தே போகாது. அவளுக்கு என்ன நல்லது கெட்டதோ அதை தான் அவள் செஞ்சுப்பா. தெரியுங்க எங்கள் மருமகளை பற்றி. இன்னமா தெரிஞ்சுக்காம இருக்கோம். அதுவும் என் பையனை ஏறெடுத்து கூட பார்க்காம இருந்தப்பவே தெரிஞ்சிருச்சு. என் மருமக காசு பணத்துக்கு ஆசைப்பட்டவ கிடையாது, பாசத்துக்கு அடிமையானவன்னு. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. இல்லைன்னா என் வீட்டு மருமகளை உங்கள் வீட்டு மருமகளை ஆக்கியிருக்க முடியுமா? சம்மந்தி, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன சொல்றோம் அப்படின்னா, நந்தினியா என் தங்கச்சி மகனுக்கு தான் கொடுக்கறதா ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா நடுவில் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால அது தடங்கலாயிடுச்சு. அதுதான் என் தங்கச்சி சொல்ல வரா. புரியுது சம்மந்தி. தங்கச்சி மகன் அண்ணன் மக அப்படின்னு இருந்தாலே பேசுற பேச்சு தானே. இதுல எதுவும் தப்பு இல்லையே. நாங்க கூட தான் எங்க கார்த்திகை இலக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். எங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த கனவை நான் நடக்க செஞ்சது. அதுக்கும் மாத்தா கடவுள் வேற மாதிரி தானே அவளோட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. அதனால உங்க தங்கச்சி சொல்றது ஒன்றும் எங்களுக்கு பெருசா தெரியல. இதுல என்ன இருக்கு? அவங்க ஒரு வேளை நந்தினியை நிச்சயமோ இல்ல அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு உடம்புல பிரச்சனை வந்திருந்தா அப்ப நந்தினியால என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க? கடவுள் எல்லா முடிச்சுமே கணக்கு போட்டு தான் பண்ணுவாரு. அப்படி கணக்கு போட்டு பண்ணதுதான் நந்தினி ரோகித்தோட கல்யாணம். ஒரு பக்கம் நாங்க உங்க தங்கச்சிக்கு நன்றி கடன் பட்டவங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க அவசரப்பட்ட உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாம இருந்ததுனால தானே எங்களுக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. ஆமாம் ஆமாம், நான் விட்டு கொடுத்ததுனால தானே. என்னங்க இப்படி பேசுகிறாங்க? இல்லைங்க, அவங்க பேசுறதெல்லாம் பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்மளும் சரிக்கு சமமா பேசக்கூடாது. அவங்க ரிசப்ஷன் முடிஞ்சு போற வரைக்கும் என்ன பேசினாலும் நம்மளுக்கு எந்த கோவமும் வரக்கூடாது. அவங்க ஒரு பக்கம் நியாயமானவங்களாவே இருந்துட்டு போட்டோம். சரிங்க. என்னாச்சு? சம்மந்தி அம்மாவுக்கு ஏதாவது கோவமா? கோவம்லாம் எதுவும் இல்லைங்க. ஃபங்க்ஷன் டைம்னா எல்லாருக்குமே இருக்கிறது தானே தலைவலி பிரச்சனை. ஸோ காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே இருந்ததில்ல, தலைவலிக்குதுன்னு சொல்றா. அதனால தான் சொல்றேன், தோ ரிசப்ஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிருமா, அதனால நைட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்போ இந்த தலைவலிலாம் போயிடும் அப்படின்னு. இந்த ஆள் நம்மளை எப்படி குத்தி காமிக்கிறார் பத்தியா? நீங்க சொல்றது கரெக்டு தான் சம்மந்தி. ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தா தலைவலி வரதான் செய்யும். அந்த தலைவலியை நம்ம எப்படி சமாளிக்கிறோன்றதுல தான் காரியமே இருக்கு. நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய தலைவலி வந்தாலும் நாங்க பார்த்துப்போம் சம்மந்தி. அதுல எதுவும் குறை கிடையாது. மாமியாரே அங்க பாரு, சம்மந்தி கிட்ட ஒம்போலத்துக்கு நிக்குது உமாவ. சும்மாவே இருக்காதுன்னா கேட்டி, அவ சும்மாவே இருக்க மாட்டா. அவ போனா அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா நல்ல பதில் தான் சம்மந்தி சொல்லிருக்காரு. உன் மவளுக்குலாம் இந்த பதிலே கம்மி. என்ன கேட்டி, மாமியாருன்ற மரியாதையா போயிடுச்சு தெரியுமா என் மாவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து. பின்ன எப்படி மதிக்க முடியும்? என் புருஷனை தங்கமா பெத்து என் கையில கொடுத்துருக்க, நல்லா தான் இருக்காரு. ஆனா மவக்காரி அப்படியே பெத்து வச்சிருக்கேன், இஷ்டத்துக்கு பெத்து வச்சிருக்கேன். அது கொண்டாந்து இஷ்டத்துக்கு போய் கிடக்கு. ஒருத்தவங்க வாழணும்னு நினைக்க மாட்டுது, ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டுது. ஏன் இந்த புடவை கட்டும்போது கூட எப்ப எடுத்தீங்க இந்த புடவை, இந்த நெக்லஸ் என்ன, பவுனா இவனான்னு 1000 கேள்வி கேக்குது. ஏன் நாளா நல்லா வாழ்ந்துடவே கூடாதா? நல்ல புடவை கட்டிடவே கூடாதா உன் மவளுக்கு? எடி அவ சொன்னா போறா. நீ எதுக்கடி அதெல்லாம் காதுல வாங்குற? ஏன் காதுல வாங்காம செவிடவா இருக்க முடியும் சொல்லு? என் காது நெய்யத்தை காய்ச்சா ஊத்திருக்கு, நல்லா தான் கேக்குது. கடவுளே. எப்ப தம்பி உங்க அம்மாவை தானே கழுவி ஊத்துறோம், நீ மாட்டுக்கு கேக்குற? பழகி போச்சத்த. ஊருக்குள்ள எல்லாரும் அப்படித்தான் பேசுறாங்க. நான் நடந்து போறேன்னு தெரிஞ்சு என் காதுல உழு நினைச்சிட்டு தான் பேசுறாங்க. இங்க பாருப்பா, உன் காதுல உழற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா உங்க அம்மாட்ட போய் நீ நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் பேசுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ போய் எடுத்து சொல்லணும். இப்படி சேல மாதிரி நிக்க கூடாது. எடுத்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 2 சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எங்க அம்மா மேல எனக்கு இருக்கிற கோவத்தையும் அவங்க எல்லாரும் சொல்ற பாயிண்ட் கூட சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அட பாவி பையல. ஆமா பாட்டி, அதனாலதான் நான் அட்வைஸ் பண்றது கிடையாது. ஏன்னா எப்படி பேசினாலும் இவங்கலாம் திருந்துற கேரக்டர் கிடையாது. ஏலே, ஆனா நீ ஒழுங்கா தானே இருக்க. ஒழுங்கா தான் இருப்பேன், ஆனா அப்பப்ப ஒழுங்கா இருக்க கூடாதுன்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க. அதனால அப்பப்ப மாறிடுவேன். சீ, இதெல்லாம் குடும்பமா இது? அத்தா அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமா கிட்ட கீர்த்தனாவும் பொண்ணு கேட்டிருக்கோம். மாமா 2 நாள்ல பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இவரே தம்பி நல்லா கேட்டுக்க, புரியுதா? என் பொண்ண தோ பஸ் எல்லாம் போதே ரோடு, அந்த ரோட்டுக்கு நடுவுல நிக்க வச்சு என் கண்ணு முன்னாடியே லாரி ஏறட்டும்னு சொல்லி விட்டாலும் விடுவேன். இல்லையா அதையும் மீறி ஊருக்கு கூட்டு போறாரா, அங்க மொட்டை கிணறு இருக்கு பாரு, அதுல தள்ளி விட்டு சாவடிச்சாலும் அடிப்பனே தவிர உன்னை பத்தி எனக்கு கோவம் கிடையாது. ஏன்னா நீ கோமாளித்தனமா இருந்தாலும் குடும்பம் நடத்திடுவ. ஆனா உங்க அம்மா காரிக்கிட்ட என் பொண்ணை நம்பி அனுப்ப முடியாது.
அதனால என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே கொன்னாலும் கொல்லுவனே தவிர உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்பா. அத்தான் ஆனா மாமா பொண்ணு தரத்துக்கு யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன், யோசனையில இருந்தாருன்னா என் பொண்ணு உயிரோட இருப்பான். யோசிச்சு முடிவு கடிவு எடுத்துட்டாரு, என் பொண்ணை என் கையாலே கொன்னுடுவான் பாத்துக்க. கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. பாப்பா 4 நாள் நீங்க வீட்டுல வந்து இருந்ததுக்கே நாக்கு தள்ளி போகுது. இதுல பொண்ணை வேற கொடுத்துட்டு உங்க அம்மா கடைக்கு கை கட்டிட்டு நிப்பாங்களா? அத்தான் ஏன் போப்பா, சும்மா அத்தா அத்தன்ட்டு. முதல்ல அத்தன் கூப்பிடுறத நிப்பாட்டு. தம்பி ஆகாஷே, ஏன் பாட்டி? அந்த நீ எனக்கு இல்ல, கீர்த்தனாவும் எனக்கு இல்லையா? இங்க பாருடா, உன் மாமங்காரன் யோசிக்கிறேன்லாம் சொல்லியிருக்கான். யோசிச்சு முடிவெடுத்தா என்ன பண்ணுவோன்னு உங்க அத்தை சொல்லிட்டா. ஆனா கீர்த்துமா டாய், உங்க அம்மாவை சமாளிக்கிற மாதிரி நம்ம ஊருக்குள்ளே நல்ல புள்ளையா இருந்தா கட்டிக்க, புரியுதா? உங்க அம்மா குணம் தெரிஞ்ச புள்ளையா கட்டணும். அப்பதான் உங்க அம்மாவுக்கு சரிக்கு சமமா வாயாடுவான். கீர்த்தனாவும் நல்லா பேசுவாத்த சரிக்கு சமமா. எங்க அம்மாவுக்கு ஏத்த பொண்ணுதான். உங்க அம்மாவுக்கு ஏத்த பொண்ணுதான். ஆனா பாரு உங்க அத்தைக்காரி என்ன சொல்றானு, சாவடிச்சாலும் சாவடிப்பா, உனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறான். ஆனா மாமா தருவாரு. தருவாரு. நான் பேக்காம உன் மாமனுக்கு எப்ப மகளா நான் கீர்த்து, புரியுதா? அதனால கித்துன்னு சொல்லிக்கிட்டு நிக்காம போய் வேலையை பாரு, புரியுதா? அம்மா காரியோட சம்மதமும் முக்கியம். என் பொண்ணு விஷயத்துல என் சம்மதம் இல்லாம உங்க மாமங்காரர் மட்டும் முடிவு எடுத்தாருன்னு வச்சுக்க, வயசான காலத்துல அவர் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு அடைய வேண்டியது இருக்கும். மேடம், கரெக்டான மண்டபத்துக்கு தான் வந்திருக்கமா? எக்ஸாக்டா கரெக்டான மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுல உனக்கு என்ன டவுட்டு? மேடம், இவ்வளோ பெரிய கல்யாண ரிசப்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணதே கிடையாது. சில்லித்தனமாக பேசக்கூடாதுன்னு பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டிக்கு ரிசப்ஷன். ஸோ இதை விட பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் மேனேஜரு, வேலை பார்க்குற கம்பெனிலலாம் அப்பப்போ ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, நீங்கள் அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க. அதனால நீங்கள் இதெல்லாம் பார்த்து வாயை புழக்காமல் இருக்கலாம். பட் எங்களுக்கெல்லாம் இதை பார்க்கும்பொழுது மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது. எக்ஸாக்ட்லி மேடம், செம்மையா இருக்கு. வெளியில இவ்வளோ டெக்கரேட் பண்ணிருக்காங்களே, உள்ள என்ன செம்மையா இருக்கும்ல? ஏப்பா தனுஷு, எஸ் மேடம். எப்படிப்பா செட் விட்டு பையன் மாதிரியே வந்திருக்கேன்? காஸ்டியூம் டிசைனர் பை கார்த்தி மேடம். அதானே பார்த்தேன், எல்லாரும் ஒரு ரிச் லுக்கில் இருக்கீங்களே. எஸ் மேடம், எல்லாருமே ரிச் லுக்கில் தான் இருப்போம். ஏன்னா அவங்க அண்ணன் கல்யாணம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிய எங்களுக்கெல்லாம் அவன் ட்ரெஸ் ஸ்பான்சர் பண்ணான். ஓ எஸ் அஃப்கோர்ஸ். இன்னும் எங்கள் கேங்கில் ஜான்சின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு, அது எங்கன்னு தான் தெரிலண்ணே. ஏய், அவ அதுக்குள்ள போய் ஐஸ்கிரீம் தருவாங்களான்னு கேட்டு வரன்ட்டு போயிருக்கா. கடவுளே, இங்கே வந்து இந்த பைபிள மானத்தை வாங்காத விடாது போலையே. சரி, எனக்கு ஒரு டவுட்டுண்ணே. எங்களுக்கு டவுட் வர்றதுல நியாயம் இருக்கு மேடம், உங்களுக்கு ஏன் டவுட் வருது? இல்லை, நிறையவே வருது. என்னது? எல்லாரும் செம்ம ரிச் லுக்கில் வந்திருக்கீங்க. ஸோ கார்த்திக் பிரகாஷ் சார் ஃப்ரெண்டாக இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ செம்மையாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படின்னா ஃப்யூச்சராக வரப்போகிற பொண்ணுக்கு எப்படி வாங்கி கொடுத்துருப்பாரு? கரெக்ட் மேடம். கரெக்டெல்லாம் இருக்கட்டும், கரெக்ட் பண்ண தெரிஞ்ச அவருக்கு ட்ரெஸ் வாங்கி தர தெரியலையே, ஏன் இப்படி கேவலமாக வாங்கி கொடுத்துருக்காரு? மேடம், இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, கேவலமாலாம் இல்லை பவிக்கு. இருந்தாலும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது ட்ரெஸ் இல்லையே. மேடம், 2 பேருக்கு ஃபைட்டு போயிட்டு இருக்கு, அதனால அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அந்த பிள்ளை போட்டு வரல. இஸ் இட்? எஸ் மேடம். ஆனால் அந்த பிள்ளை ஃபைட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லுச்சு. ஆனால் ஏதோ ஒரு கதை சொல்லுமே, கார்த்தி எக்ஸ் லவ்வராக இருந்தாரு, இப்போ நான் எக்ஸ் லவ்வராக இருக்கேன், எதுதான் சொல்லுமேம்மா அந்த பிள்ளை. ஆனால் இப்போ 2 நாளாக பேசுறதே இல்லை. எல்லாம் அந்த மஞ்ச மண்டையால வந்தது. அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா மேடம்? அதுக்கு கூட நல்லா வாங்கி கொடுத்துருக்கான் ட்ரெஸ்ஸு. அந்த பிள்ளைக்கு அம்மா வாங்கி கொடுத்தாரு. இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் கொடுக்க போனப்ப இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் கொடுத்தா மட்டும் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு சேர்த்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காப்ல. அப்படி? ஆமாம் மேடம். சரி, இப்போ இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்க? அந்த பிள்ளை வீட்டிலே வச்சுட்டு வந்துருச்சான், போட்டுட்டு வரலையா. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு. என்னதான் பிரேக்கப் இல்லை அப்படின்னாலும் ட்ரெஸ் விஷயத்துல ஜுவல் விஷயத்தெல்லாம் கோவத்தை காட்டக்கூடாது, அழகா போட்டு வந்துடணும். லவ்வரை தவிர நம்மளுக்கு யார் காசுலேயே வாங்கி தர போறா? கரெக்டு தான், உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. அருமை தெரிஞ்ச நம்மளுக்குலாம் லவ்வர் கொடுக்கலையே யாரும் இல்லை. ஆமாம் மேடம், அருமை தெரியாத இதுங்களுக்குலாம் தான் இந்த அட்மின் லவ்வர் கொடுத்து வச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு லவ்வர் கொடுத்துருந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லி கிஃப்டாக கொடுத்துருப்பாங்கல்ல மேடம். எல்லா லவ்வரும் அப்படி கொடுக்க மாட்டாங்கம்மா, ஒரு சில தியாகிங்க மட்டும் கொடுப்பாங்க. இஸ் இட்? அப்படிப்பட்ட தியாகிங்களை நம்ம ஏன் லவ் பண்ணக்கூடாது? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பிள்ளை இப்படி தான் வருமா? அப்படி தான் வருவேன்னு அது முடிவு பண்ணுறச்சு மேடம். ஏய், நானும் போய் ஐஸ்கிரீம் தராங்களா இல்லையான்னு பார்த்து, இல்லைனா அவளை கூப்பிட்டு வரேன். தயவு செஞ்சு போடா, மான மரியாதை வாங்கிட்டு போறான். ஏய், உள்ள போலாமா இல்லையா? வாங்க மேடம், இந்த பிள்ளை உள்ள கூப்பிடுது, நம்ம போயிடுவோமா? போவோம், வேற என்ன பண்றது? நான் வேற மிஸ்டர் பிளாக்கை பார்க்கணும்னா. மேடம், அதையும் அவர் பேராக்கிட்டீங்களா? ஆமா, பேராதான் ஆக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? பாவம், அந்த மனுஷன் வேற 2 நாளா ஆபீஸ் பக்கமே காணோம், வேலையை விட்டு வேற அனுப்பிட்டாங்க. என் மனசு தாங்கலம்மா. கடவுளே. மேடம், எனக்கு இன்னும் அவரை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி பெரிய மாஸ்டர் பிளான் ஏதாவது இருக்குமோன்னு தோணுது. இல்லை, அப்படிலாம் இருந்தால் சஞ்சய் சார் என்கிட்ட சொல்லியிருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகாதவர் என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனார் அப்படின்னா ஏதோ ஒரு பாசம் இருந்திருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு புரியல. அதையும் புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர்ஸ் கிட்ட இருந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன். ஏய், சிரிச்சியா? ஆமாம் மேடம். ஏன்டி?
நீங்க சீரியஸா பேசினா சிரிப்பு சிரிப்பு தான் மேடம் வருது. எச்சா உள்ள போ, உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு சோக கதைய. இங்க பாருங்க, எல்லாரும் அடக்க ஒடக்கமா இருக்கணும். உள்ள வந்துட்டோம், இந்த பெக்க பெக்கன்னு சிரிக்கிறது, அங்கங்க கண்ணா பின்னான்னு உட்காந்து கதை பேசுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. மேடம், இது நான் ஆஃபீஸா? அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுங்கிறீங்க. ஆஃபீஸாக இருந்தால் கூட நான் இவ்வளோ ரூல்ஸ் போட மாட்டேன், புரியுதா? ஆஃபீஸில் நீங்கள் பண்ணுறது ஆஃபீஸோட போயிடும். இங்கே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி கூட யார் யாரெல்லாம் டைஅப்பில் இருக்காங்க, யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் டீலிங்கில் இருக்காங்க, மொத்த பேரும் ரிசப்ஷனுக்கு வந்திருப்பாங்க, இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்டாஃப்லாம் இப்படி இருக்காங்கன்னே இங்கே யாரும் நம்மளை காரி துப்பிடக்கூடாது இல்லைம்மா? கரெக்ட் இல்லை மேடம், ஆஃபீஸ்க்குள்ளே காரி துப்புனா ஆஃபீஸோட போயிடும். அதைத்தான் நானும் சொல்கிறேன், ஊர் உலகத்துக்கு முன்னாடி காரி துப்பக்கூடாதுல்ல. கரெக்ட் மேடம், இருந்தாலும் உங்களுக்கு எங்கள் மேலே பாசம் அதிகம்னா? பாசம் இல்ல பாயாசம் இல்ல. இந்த ஸ்டாஃப்லாம் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அடுத்தது யாரை திட்டுவாங்க? மேனேஜர் ஆஃப் த கம்பெனி என்னதான் திட்டுவாங்க. தட்ஸ் சுயநலம் மேடம். எப்படி வேணாலும் நீ பேர் வச்சுக்க, ஆனா ஒழுங்கா இருக்கணும். ட்ரை பண்றோம் மேடம். மீரா மேடம். குட் ஈவினிங் சார். மேடம், இது என்ன ஆஃபீஸா? குட் ஈவினிங் குட் மார்னிங்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஜோக்ஸ் அப்பார்ட்ஸ் மேடம். வெல்கம் டு தி ஃபங்க்ஷன். ஹாய் மச்சி. ஹாய் மச்சான். சூப்பரா இருக்குடி ட்ரெஸ். மீரா மேம், உங்களுக்கு கூட ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் சார். அப்புறம் என்ன ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க? முன்னாடியே வரலாம்ல. நான் தான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ டிலேவா வரலாமா? டேய் வந்துட்டோம்டா. வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். உள்ள வரதுக்கு தான் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சிருக்கீங்களே. அதுவும் வர வழியில எவ்வளோ ஐட்டம்ஸ் என்டர்டைன்மெண்ட்லாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வர வேணாமா? இந்த மாதிரி ரிசப்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணதே இல்லடா. அது சரி. சரி ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்கண்ணா. எதுவாக இருந்தாலும் என்ன கேளுங்க. கண்டிப்பாடா. சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் உள்ளே போங்க. ஆமா போலாம். இல்லை, பவித்ரா வர மாட்டாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் போங்க. பவித்ரா வர மாட்டாங்களா? ஆமாம், அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. நான் ரூமில் வச்சுருக்கேன். அதனால அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வருவாங்க. டேய், அவ ட்ரெஸ் வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன்லடா சொன்னா. ஆமாம், வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாதான். ஆனால் இன்னொரு ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா நான் இங்கே வச்சுருக்கேன். புரியல. புரிஞ்சாலும் அப்படியே இங்க இருக்கிற ட்ரெஸ் அவ போட மாட்டா. அவள் போடல அப்படின்னா போட வச்சு நான் கூப்பிட்டு வருவேன். அதை பற்றி நீ கவலைப்படாத. உள்ள பொண்ணா? நான் வர மாட்டேன். நான் கிளம்பி தான் வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ் எனக்கு போதும். நீ கிளம்பி வந்திருக்கியா கிளம்பாமல் வந்திருக்கியான்றதை நான் தான் முடிவு பண்ணணும். இந்த ட்ரெஸ் உனக்கு ஓகேவா, இந்த ட்ரெஸ் உனக்கு ஓகே இல்லையான்றதையும் நான் தான் முடிவு பண்ணணும். நீ எதுக்கு முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி தானே உனக்கு நேற்று ட்ரெஸ் கொடுத்தேன். போடாமல் வந்ததும் உன் தப்பு. எப்படியும் நீ போடாமல் வந்தா என்ன பண்ணுறதுன்னு உனக்கு ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ்ஸு இங்கேயும் வச்சுருக்கேன். ஒருத்தி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன். மரியாதையே என் கூட வந்தினா கூட்டிகிட்டு போவேன், இல்லைன்னா தூக்கிட்டு போவேன். உங்க வீட்டுல எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லையா? யார் கேட்டாலும் இப்போவே சொல்கிறதுக்கு நான் ரெடி. இவ தான் என் ஃப்யூச்சர் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உன்னால சொல்ல முடியுமா? தேவையில்லாத வேலை பார்க்காத கார்த்தி. தேவையான வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். போலாமா? மேடம் மேடம் காப்பாத்துங்க மேடம். ஏய் என்னடா பண்ற? மேடம் இங்க பாருங்க மேடம். மேடம் கையை விட சொல்லுங்க மேடம். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க மேடம்? மேடம் அனியா எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தெரியுதா தெரியலையா? டேய் கார்த்தி கையை விடுறா. அவதான் அவ இஷ்டத்துக்கு வந்திருக்கால, விட்டு தொலையாண்டா. மீரா, சார். உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? ஓ சார், எனக்கு மாலைக்கண் நோய். ஆர் யூ ஷூர்? ஷூர் சார். ஈவினிங் 6 மணிக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியாது. அதனால இப்போ எனக்கு கண்ணு தெரியல சார். காது கேட்கும். அதுவும் பர்டிகுலர் மெம்பர்ஸ் பேசுறது மட்டும் காது கேட்கும். அதனால நீங்க பேசுறது எனக்கு கேட்குது. தட்ஸ் தி குட். அட பாவி மேனேஜரை, என் ஃப்ரெண்ட் அப்படி அடகு வச்சிட்டியே. கவிதா கவிதா பாய். மேனேஜரை, என் ஃப்ரெண்டை காப்பாற்ற வேண்டியதானே? இங்க பாரு, இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம பைத்தியம் ஆகாம போனோம் அப்படின்னா சில நேரம் நம்மளுக்கு கண்ணு தெரியக்கூடாது, சில நேரம் நம்மளுக்கு காது கேட்கக்கூடாது. ஏன் பல தடவை பைத்தியமாயி உட்காந்தது ஞாபகம் இல்லையா என்ன? ஞாபகம் இருக்கு. அப்பனா ஒழுங்கா என்ன ஃபாலோ பண்ண, புரியுதா? இப்போ ஏதாவது நடந்துச்சா? நீ ஏதாவது பாத்தியா? இல்ல நான் பார்க்கல. நான் என்னத்தை பார்த்தேன்? நம்ம 2 பேரும் உள்ள வந்திருக்கோம், அவ்வளவுதான். நான் உங்களை பார்த்தேன், நீ எங்களை பார்த்தீங்க. தட்ஸ் தி குட். போலாமா? போலாம். வர 100% மேனேஜர் அப்பெல்லாம் மாறிட்டு வரீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மீராவை யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஏமாறவும் மாட்டேன். அவங்கவுங்க சுயநலத்துக்காக இருக்கிறதுக்கு நான் ஏன் பைத்தியமாகணும்? ஆமால்ல. இல்லைல்ல உனக்கு? இல்ல. வெளியில ஃபங்க்ஷன் தானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வர போறாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. தேவையான வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். வெளியில எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, கேட்டல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு மாப்பிள்ள வர போறாங்க. எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அதனால தான் சொல்றேன், வெளில போறேன் வீடு. இந்த டைம்ல நீ உள்ள இருந்தா தேவையில்லாத உங்க அண்ணனுக்கு தானே கெட்ட பேரு. அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? மற்ற டைம்ல எல்லாம் மட்டும் அண்ணன் உயிரை விட்டுக்கிறல்ல. அப்படி இருக்கும்போது அண்ணன் ரிசப்ஷன்ல பாக்குற வேலையா இது?
ஆமாண்டி, அண்ணன் உயிரை தான் விட்டுக்கிறேன். அண்ணன் எனக்கு முக்கியம்தான். அப்படி இருக்கும்போது அண்ணனோட ரிசப்ஷனில் நான் எப்படி இருக்கணும், எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும்ல. இங்க பாரேன். பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்ததுனால தான் இப்போ அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறேன். கார்த்தி, இந்த ட்ரெஸ்ஸே போதும் கார்த்தி. இப்போ இதுக்கு என்ன குறைச்சல? இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது, நான் இந்த குறையும் சொல்லலை. பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகல, அவ்வளோதான். கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி, விடு கார்த்தி. டைம் ஆகுது, நான் போறேன். அதுவும் தேவையில்லாத பிரச்சனை தான். தேவையான பிரச்சனையா தேவையில்லாத பிரச்சனையான்றதை பற்றி நான் முடிவு பண்ணிக்கிறேன். உள்ள ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒழுங்காக போய் போட்டுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லைல்ல, நான் போட மாட்டேன், சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், இப்படியே தான் பிடிவாதம் பிடிப்பேன் அப்படின்னு சொன்னால் நானே சேஞ்ச் பண்ணி வேண்டியது வரும். இங்க பாரு, ஏற்கனவே நீ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட விருப்பம் இல்லாததுனால தான் நான் போட்டுட்டு வரல. போட விருப்பம் இல்லாததுனால போட்டுட்டு வரலையா, இல்லை வீட்டில் இருக்கிற யாரும் போடுறதுக்கு விடலையா? இங்க பாரு, என்ன யார் போட வேணாம்னு சொல்லுவா? அதுவும் நான் அவங்க பேச்செல்லாம் கேட்டு போட்டு வராம இருக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால போட்டுட்டு வரல. நீ என்ன ட்ரெஸ் போடணும், அது காஸ்ட்லியாக இருக்கணுமா காஸ்ட்லியாக இருக்கக்கூடாதான்னு நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நீயோ கிடையாது. உன்னோட திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத கார்த்தி, ஒழுங்கா கையை விட. நான் உங்ககிட்ட கேட்கறதுலாம் உனக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையான்றதுலாம் கிடையாது, புரியுதா? போய் அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வரியா, இல்லை நான் போட்டு விடட்டுமான்றது தான். கார்த்தி, ரேக்கா வந்திருக்கா கார்த்தி, தேவையில்லாத பிரச்சனை. ரேக்கா வரட்டும், இல்லை உங்கள் சித்தியை கூப்பிட்டேனே அவங்க வரட்டும், உன் தம்பி வரட்டும், அப்பா வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், அந்த பிரச்சனையெல்லாம் நீ சமாளிச்சுக்கோ, புரியுதா? அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு நீ ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். அப்படின்னா நீ வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு தெரியும் நீ எப்படி ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு வருவ, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் ப்ரிப்பேராக இங்கே ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன். கார்த்தி, ஒழுங்கா போய் போட்டு வந்துருப்பாவி, தேவையில்லாத டென்ஷன் பண்ணாத. டைம் ஆயிடுச்சு, சீரியஸ்னஸ் புரியாமல் நடந்துக்காத. இப்போ நீ மட்டும் ட்ரெஸ் போட்டு வரலான்னு வச்சுக்கோயேன், நான் சொல்கிறத கண்டிப்பாக செய்வேன். இதான் உன் முடிவா? ஆமாம், இதான் என் முடிவு. நான் விருப்பத்தை கேட்க மாட்டியா? விருப்பத்தெல்லாம் நிறைய வாட்டி கேட்டாச்சு, இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு நான் ரெடியா இல்லை. எனக்கு இருக்கிறது இப்போதைக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று நீயா போய் ட்ரெஸ்ஸை போட்டு வர்றது, இன்னொன்று நானா ட்ரெஸ்ஸை போட்டு விடுறது. எப்படி வசதி? போட்டுட்டு வரேன், கையை விடு. வேற எந்த பக்கமும் டோர் கிடையாது, புரியுதா? மெயின் டோர் நான் நிற்கிற பக்கம் மட்டும்தான் இருக்கு. அதனால வேற எப்படியாவது வெளியில போயிடலான்னு சொல்லிட்டு தேவையில்லாம உன் மூளைக்கு வேலை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதானே. நீ சொல்லும் பல நூறில் நான் இல்லை, உன் அழகான பல பூவில் தேனில்லை, உன் வெள்ளத்தில் நான் ஒன்றும் பொறும்பில்லை. பரவாயில்ல, நான் வாங்கி வச்ச ஜுவல் பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டு வந்துட்ட போலயே. போட்டு வரல, நான் மட்டும் விடவா போறேன்? அது விட மாட்டேன்தான். இதுக்கு மேல ஒரு ஷால் போடணும்ல, அது எங்க? ஷால் தானே, எல்லா ஜுவல்லு பேங்கிள்ஸ்லாம் போட்டிருக்க, பட் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு, அதை பண்ணிட்டு ஷால் போட்டுடலாம். இதெல்லாம் நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஒழுங்கா ஷாலை கூட போட்டு கிளம்புறேன். முடியாது. உன் வெள்ளத்தில் நான் ஒன்றும் பொறும்பில்லை. இப்போ கூட நீ பணக்காரன்றதுனால தான் நான் போட்டு வந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கல. இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த ரிசப்ஷன் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நீ இப்படிலாம் பண்ற. அப்படியா? ஆமா, இப்போ கூட பணக்காரங்களாம் இப்படிதான்றதை நீ ப்ரூஃப் பண்ற. ஏன் நான் போட்டு வந்த ட்ரெஸ்ஸோட இருந்தா உன்னோட ஈகோ நடிக்குதா இல்லை தன்மனம் நடிக்குதா? கரெக்டு பவி, நீ கரெக்டாக தான் புரிஞ்சு வச்சிருக்க. பணக்காரங்கன்னா இப்படி தானே. அதாவது உன் மூளைக்குள்ள அப்பப்போ நல்ல புத்தியெல்லாம் எட்டி பார்க்கும். அப்படி நல்ல புத்தி எட்டி பார்த்தாலும் அந்த புத்தியெல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு நீயே அடிச்சு பற்றி விட்டுட்டு கெட்ட புத்தியெல்லாம் வெளில வர வச்சுப்ப. அதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் நான் பெருசாக ரியாக்ட் பண்ணுறதா இல்லை. இப்போ நீ என்ன சொல்ல வர? பணக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்க ட்ரெஸ் கோடு இப்படி தான் இருக்கும், அவங்க இப்படிலாம் வந்தால் தான் கௌரவமாக மதிப்பாங்க, அப்படி தானே நான் சொல்ல வரேன்னு நினைக்கிறேன். ஆமா, சரி அப்படியே வச்சுக்கோ. அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். எனக்கு பொண்டாட்டியே வர போகிறவ இப்படி தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால அவளுக்கு ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் நான் லவ் பண்ண பவித்ரா மேலே நான் கோவமாக தான் இருக்கேன். அவன் மேலே வெறுப்பை காமிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். அப்படி வெறுப்பை காமிக்கிறான் அப்படின்றதுனால பிரகாஷோட பொண்டாட்டி எப்படிலாம் இருக்கான்றத நான் மறந்துட தான் முடியுமா, இல்லை இப்படி தான் எல்லாரும் முன்னாடி டிஸ்பிளே பண்ணணுங்கிறத நான் மறுக்க தான் முடியுமா? அதனால என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி அவளை ரெடி பண்ணி தான் தீருவேன். திமிரா பேசாத கார்த்தி. அப்படி தான் பேசுவேன், அப்படி தாண்டி நடந்துப்பேன். உன்னோட ஆட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் உனக்கு நான் கொடுத்துருக்கிறது டைம். நீயா உன் வாயால் உன் சித்துக்கிட்ட உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லணுங்கிறது புரியுதா? திரும்பவும் சொல்கிறேன், என் ஆட்டிடியூடையும் உன்கிட்ட தான் காமிப்பேன், என் திமிரியும் உன்கிட்ட தான் காமிப்பேன், என் லவ்வையும் உன்கிட்ட தான் காமிப்பேன், எனக்கு தேவைப்பட்டா என் ரொமான்ஸையும் உன்கிட்ட தான் காமிப்பேன். கார்த்தி, அப்படி தாண்டி பண்ணுவேன்.
ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போடணும், கோஆப்ரேட் பண்ண அப்படின்னா அழகாக ரெடி பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தா தேவையில்லாமல் லேட் ஆகும். நீ ருசி பார்க்க தலை தாழ்த்தும் மரும்பில்லையே லாலிட்டா ஹெலோலிட்டா உன் கரையில்லாத கண்கள் வெட்டி தள்ளுதே உண்மையே நான் சொல்லட்டா உன் மூலம் பூசாத பேச்சில் எல்லாம் உள்ளதே. ஓவரா போயிட்டு இருக்கா கார்த்தி. ரிசப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பாவியை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தான். ஓவராலாம் போல. வேணும்னா சொல்லு, ரிசப்ஷன் முடிஞ்சு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஏற்பாடை போட்டுருவோம். தேவையில்லாம பேசாதானே மரியாதையா ஷாலை கூட கிளம்புறேன். இங்கே பாரு, நீ கோவப்பட்டாலும் இதுக்கப்புறம் கோவப்படுற உரிமை உனக்கு கிடையாது. நீ எதுவும் பண்ணாதனாலும் பண்ணாதன்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது. எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்குது, புரியுதா? மொட்டைக்கண்ணி, இந்த கண்ணை உருட்டுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு வீட்டில் போய் எப்படி பேசுறதுன்னு யோசி. இருந்தாலும் ஐ லவ் யூ, அட் த சேம் டைம் ஐ ஹேட் யூ. கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு Hi, ma'am. பெண்ணும் ஹாய் கீர்த்தனா. அப்புறம் மாமா பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. உன்னை கூட தான் ரொம்ப நேரமாக தேடினேன். எங்கே போனேன்? உங்கள் வீட்டில் எல்லாரையும் பார்த்தேன். என்ன மாமா எங்க போனான்னு கேட்டா நான் எப்படி உடனே வந்து ரெடியா நிற்க முடியும்? உங்களை மாதிரி என்ன ஒரு பேண்ட் ஷர்ட்டா? எங்களுக்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஸோ எல்லாம் இருக்குல்ல. கரெக்டு தான். ஆனால் ஆள் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட் லுக்கில் சூப்பராக இருக்கேன்னு. இருக்கணும் மாமா, இருக்கணும். நேற்று வரைக்கும் கூட அழகா இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னிலேருந்து எக்ஸ்ட்ரா அழகா இருக்கணும்ல. ஏன் அப்படி? எனக்கு கல்யாணம் முடிவு பண்ண போறாங்க. உண்மையாவா? சொல்லவே இல்லை. போ மாமா, கல்யாணம் எனக்கு முடிவு பண்ணியிருக்காங்க, நானே சொல்ல முடியுமா? எனக்கு ஒரே வெக்கமா வராதா? இரு வரேன். அப்போவே டவுட் ஆனா இந்த ப்ளூ காம்பினேஷன்ல. ப்ரோ சரியான ஆளுன்னா நீ. அப்பவே நான் கேட்டேன், நான் யோசிச்சு கேட்டேன், அந்த விஷயம் கரெக்டாக தான் இருக்கும். ஏன் ப்ளூ கலர் கோட்டு போட்டிருக்க? சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி காம்பினேஷனை நான் பார்த்ததே இல்லைன்னு நான் நினச்சேன். பத்தியா கடைசியில் என்கிட்ட சொல்லவே இல்லை. ப்ரோ நான் தானே உனக்கு கீர்த்தனா யாருன்னே காமிச்சேன். நான் இல்லாமல் உனக்கு எப்படி ப்ரோ லவ் வந்துச்சு? அப்படி இருக்கிற பட்சத்தில் கல்யாணம்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லவே இல்லை என்கிட்ட. பொம்மை அம்மாவும் சொல்லவே இல்லை. என் கூட பிறந்த பிறப்புன்னு ஒன்று இருக்கு, அதுவும் சொல்லவே இல்லை. என்ன ப்ரோ, உனக்கு கல்யாணம் தெரிஞ்சா நான் சந்தோஷம் தானே பட போறேன். ஆனால் என்கிட்ட சொல்லலை பத்தியா? இங்கே பாரு, காலையிலேருந்தே நீ தேவையில்லாம தான் பேசிட்டு இருக்க, புரியுதா? இந்த கோட்டுக்கு பின்னாடி எந்த கதையும் கிடையாது. அந்த பைத்தியக்காரி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி எந்த கதையும் கிடையாது. அவ ஏதோ புது கதை உருட்டுறா, அதுக்கு எனக்கு சம்மந்தமும் கிடையாது. அந்த பைப்பில் கரெக்டாக தானே சொல்லுது கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு. தோ இப்போ நீங்கள் 2 பேரும் மேட்சிங் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுக்க போனது ப்ரோ தான். எனக்கு அப்போவே தெரியும், அவர் பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காருன்னு. இங்கே பாரு கார்த்தி, திரும்பவும் சொல்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி எந்த கதையும் கிடையாது. அவள் பேசுகிற பேச்சுக்கு பின்னாடி எந்த கதையும் கிடையாது. தேவையில்லாமல் நீ பேசாத. கார்த்தி மாமா, இருமா, ப்ரோக்கு கங்க்ராட் சொல்லிட்டு வரேன். அவருக்கு ஏன் கங்க்ராட் சொல்றேன்? நீ தான் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க, அப்போ கங்க்ராட் சொல்லணும்ல. சொல்லணும் தான், ஆனா அவருக்கு ஏன் சொல்றேன்? அப்புறம் இப்போ எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணதுக்காக கங்க்ராட் சொல்லணும், அதுவும் மாப்பிள்ளைக்கு, அப்படிதானே? ஆமாம், ஆனால் நான் தான் சொல்கிறேனே. ஆனால் அந்த கேரக்டர் தான் ஏற்றுக்கல. அந்த கேரக்டர் என் மாமா ஒத்துக்கணும். புரியல. அதெல்லாம் புரிய தேவையில்ல. உனக்கு என்ன, இப்போ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு முடிவு பண்ணியிருக்கிற மாப்பிள்ளைக்கு நீ கங்க்ராட் சொல்லணும், அப்படிதானே? ஆமாம். ஒரு நிமிஷம் இரு. மாமா, ஆமாவா? கீது இங்க வாங்களேன். இல்ல, இங்க ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, முடிச்சிட்டு வரேன்னா. அந்த பஞ்சாயத்துலாம் அப்புறமா பாத்துக்கலாம். இங்க வா மாமா, உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போறியா? ஆமா, இங்க வா. அத்தை, அவளை கொல்றத பத்திலாம் யோசிக்காதீங்கன்னா, நான் அவ கூப்பிடுறா, என்னன்னு போய் கேட்டு வரேன். இங்க பாருங்க தம்பி, அவ சும்மா தான் பேசுறா, சும்மா தான் பாக்குறா, சும்மா தான் பழகுறா. அதை விட்டுட்டு அவ மேல ஏதாவது கதை கட்டி விட்டுறாதீங்க. இல்ல அவ மாமான்னு கூப்பிடுறதுல உங்களுக்கு தெரியலையா? தம்பி, எல்லா மாமா மகளும் அத்தை பையனை அப்படிதான்ப்பா கூப்பிடும். இல்ல, கீத்து கூப்பிடுறதுல தனி ஃபீல் இருக்கு. கடவுளே. மாமா இங்க வா. ஏன் இந்த வாரம் கீத்துமா.
கீத்து ஏன் மாமா மூஞ்ச சோகமா வச்சிருக்கேன்? அது அது வேற ஒரு விஷயம். அதை சொல்லி உன்னை ஏன் அப்செட் பண்ணிக்கிட்டு நீ ஏன் கூப்பிட்ட சொல்லு. அந்த பக்கம் திரும்பி பாரு மாமா, யார் நிக்கிறாங்கன்னு. ப்ரோ ஆளு ரெண்டுமே உன் ஆளு தான். இதுல எது ப்ரோ உன் ஆளு? செருப்பு புரியுதா? ரெண்டுமே ஆள் கிடையாது. பைத்தியக்காரனாட்டம் பேசிட்டு நிக்காத. ஒழுங்காவா, நம்மளுக்கு வேலை நிறைய இருக்கு. இரு ப்ரோ, ஏதோ சொல்ல வரல, என்னன்னு கேட்டு போவோம். ஒரு வெங்காயத்தையும் கேட்க தேவையில்ல, கிளம்புவோமா? மாம்ஸ், சின்ன மாம்ஸ். கீத்து நான் தாண்டா மாமா. ஐயோ மாமா, நீ தான் ஃபர்ஸ்ட் மாமா, நீ தான் லாஸ்ட் மாமா. எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் என் மாமா, புரியுதா? திமுறை பத்தியா இவளுக்கு? அப்பனா ஓகேன்னா இப்ப சொல்லு, இந்த மாம்ஸ் யாரு? மாமா இவர்தான் நம்ம ரோஹித் மாமா இருக்காங்களா, அவங்களோட தம்பி. அப்பா பிரதர். ஆமா பிரதர் அப்படியும் சொல்லலாம். நீங்க? நான் ஆகாஷ், இவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு அத்தை மகன். ஓ சூப்பர் சார். ஆமா, உங்க வீட்டுக்கு வந்தமே, அப்போ உங்களை பார்க்கலாம். எல்லாருமே நீங்க வரீங்கன்னு வீட்டில் இருந்துட முடியுமா சார்? ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை யார் பாப்பா? அதனால நான் ஆஃபீஸை பார்க்க போயிட்டேன். உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக மற்ற எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க. ஆமா, ஆஃபீஸை பார்க்கணும்ல. ஆமா சார். மாமா இப்ப சொல்லு கங்க்ராட்ஸ். ஆ, சொல்லு மாமா கங்க்ராட்ஸ். யாருக்கு? என் கண்ணு முன்னாடி நிக்கிறாரு என் அத்தை பையன். அவருக்கே கீர்த்தனா நான் சொல்லணும்? அவருக்கு தான் மாமா நீ சொல்லணும். கீத்து என்ன நடக்குது? அது மாமா, உனக்கு எனக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அதை பற்றி தான் நான் சின்ன மாம்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், கல்யாணம் முடிவு பண்ணாலும் பண்ணலனாலும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்ல, எப்படியும் ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படுதில்ல, அதனால கங்க்ராட் சொல்லணும்னு சொன்னார். அப்போனா உனக்கு தானே மாமா சொல்லணும், அதனால தான் உன்னை கூட்டு நிப்பாட்டியிருக்கேன். ஐ, டேய் கார்த்தி, வேலை இருக்கு வா போலான்னு. ஆனா மாமா அண்ணன் பதில் சொல்லலையே. அத்தை வேற மாதிரில பேசுறாங்க. யார் எப்படி வேணாலும் பேசிட்டோம் மாமா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிவு பண்ணிட்டாங்க பண்ணல, அது வேற பிரச்சனை. ஆனால் உனக்கு எனக்கு கல்யாண பேச்சுவார்த்தைன்னு ஒன்று ஓடுதில்ல, அதுக்கு அவங்க வாழ்த்து சொல்லணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா சொல்லு. சொல்லிடுங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் முடிவு யாரும் சொல்லல. சொல்லிடுவாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். இப்ப கீத்து பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு நிறையவே நம்பிக்கை வந்துருச்சுன்னு. கீர்த்தனா. ஆமா கங்க்ராட் சொல்லு. இல்ல நான் சொல்ல மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் விதி என்ன நடத்துதோ அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னா கணக்கான்கிறேன் கண்ணாலனே. சார் டிஜே எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். நீங்க வேற தனியா பாட்டு கச்சேரிலாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? கீர்த்தனோட ஒரு விஷயம் பேசணும். அப்ப அந்த வாழ்த்து மாடலாவே ரெடி பண்ணி தரேன் சார். இப்ப திடீர்னு சொன்னோடனே வார்த்தை வரல, ரொம்ப யோசிக்கணும். அதனால யோசிச்சு நல்லா அசிங்கமா இல்ல அழகா எழுதி தரேன்னு சொல்ல வந்தேன். நீங்க கிளம்புங்க, நான் வாழ்த்து மாடல் கொடுக்குறேன். ஓகே, ஐ எம் வெயிட்டிங். இருந்தாலும் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். உங்ககிட்ட வரும்பொழுது எனக்கு ஏதோ ஒரு உணர்வு இருக்கு. டேய் மரியாதையா போயிடு. நேத்தி வரைக்கும் உனக்கு நான் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு சுத்தமா மரியாதை கொடுக்க மாட்டேன். எப்போ நீ இந்த டைலாக திரும்ப சொன்னாலும் என்கிட்ட சாவடி வாங்குவ சொல்லிட்டேன். ஏன் சார் நேத்தி வரைக்கும் பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க? எச்சி போடா. சரி, இருந்தாலும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன்னு அப்பப்போ. உங்க கோவம் கூட அழகா இருக்கு சார். டேய் கீர்த்தனா, என்ன இதெல்லாம்? நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ல வரீங்களா மாமா? கீர்த்தனா, உனக்கு தான் அவரை பத்தி தெரியும்ல. எதுக்காக அவர் உன்னை இப்படி அலக்கழிக்கிறாருன்னு கூட உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்லாம் இல்ல. மாமா வழக்கம் போல ஒரு குட்டி கதை சொல்லிடலாமா? ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தானா. அந்த ஊர்ல ஒரு அழகான பறவை இருந்துச்சான். அதுவும் ரொம்ப அரிய வகை பறவையான். அந்த பறவை அவன் கிட்டேயே இருக்கணும், அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருந்தானா. ஆனா அந்த பறவை உயிரை பறந்துகிட்டே இருந்துச்சான். இவனை திரும்பி கூட பார்க்கலையாம். அந்த பறவையோட காலில் விழாத குறையா தினமும் கெஞ்சினான் அவன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என் கூடவே இரு அப்படின்னு. ஆனா அந்த பறவை இவனை கண்டுக்கவே இல்லையாம். ஏன், இவனோட அன்பை ஒரு கடுகளவு கூட மதிக்கலையாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போயிட்டே இருந்துச்சான். ஒரு கட்டத்துல அந்த பறவைக்கு அடிபட்டு வேற வழியே இல்லாம இவன் வீட்டு கதவை வந்து தட்டுச்சான். அப்போ அவன் ஓடி போய் அதை தூக்கி மருந்தெல்லாம் போட்டு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா, இப்போ அது புரிஞ்சுக்கோ என் அன்பை அப்படின்னு கெஞ்சினானா. ஆனா அந்த பறவை அந்த எல்லா கதையும் நல்லா கேட்டுக்குச்சான்.
அவன் அந்த பறவைக்கு செஞ்ச எல்லா சேவையும் அந்த பறவை அனுபவிச்சுதான். எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நன்றியை மறந்துட்டு பறந்து போயிடுச்சான். அதுவும் அந்த பாசமா பார்த்துக்கிட்டான் பார்த்தீங்களா, அவனோட அன்பை காலில் போட்டு மிதிச்சிட்டு போச்சான். அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுச்சான். நம்மள வேணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கறது தான் நல்லது. அதை விட்டுட்டு என்னை புரிஞ்சுக்கோன்னு நம்மளை மதிக்காதவங்க காலில் விழுந்து கிடந்தோன்னு வச்சுக்க மாமா, நம்மளை இன்னும் மிதிச்சுட்டு தான் போவாங்களே தவிர நம்ம பாசம் அவங்களுக்கு புரியாது. இதுதான் இந்த உலகத்தோட நிதர்சனமான உண்மை. அழகான நேரம் அதையும் நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய், கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தாயானா ஏமாற்றம் தாங்களையே. யார் காலையும் யார் விழுந்து கிடக்க தேவையில்ல மாமா. பாசம் புரிஞ்சா அந்த அன்பு தானா தேடி வரும். பாசத்தை ஒரு அளவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மீறி போகும்பொழுது காலில் விழுந்து கெஞ்சும் தான் சுயநலத்துக்காக அந்த பாசத்தை தூக்கி போட்டுருவோம். அப்படின்னா அசிங்கமும் பட்டாச்சு, அவமானமும் பட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் சுயமரியாதையோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மேலே பாசம் வச்சுருக்கிறவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மாமா, பைத்தியக்காரியாக இருக்கக்கூடாதுன்னு மட்டும் லைஃப்பில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மாமா சொல்ல மறந்துட்டேன், ரிசப்ஷன்லாம் செம்மையாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். கீர்த்தனா, நான் பைத்தியக்காரி இல்லை மாமா. ப்ரோ, கார்த்தி, நடக்கிற எதையுமே பாரு, புரியுதா? இதுக்கு விளக்கம் சீரியஸாக என்னால் கொடுக்க முடியாது. நான் சுயநலவாதியாகவே இருந்துட்டு போகிறேன். என் கூடலாம் யாருக்கும் லைஃப் செட் ஆகாது. அவள் பேசிட்டு போகிறதெல்லாம் தயவு செஞ்சு பெருசு பண்ணாத. அதே மாதிரி உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன், ரோஹித்க்கு இந்த விஷயம் போகக்கூடாது. ப்ரோ, சீரியஸாக சொல்லிட்டேன்டா. என்னை மீறி வேற ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உங்கள் கண்ணு முன்னாடி கூட நான் வரமாட்டேன். அறியாமல் மனம் பறித்தாய், உனை மறவேனடி, காலம் தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள். தம்பி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்காருங்க ஐயா. தம்பிக்கு கல்யாண காலம் வந்ததை விட இப்ப ரிசப்ஷன் அப்பதான் எக்ஸ்ட்ரா காலம் வந்த மாதிரி இருக்கு. அவன் மனசுக்குள்ளேயும் என்னதான் காயங்கள் இருந்தாலும் அவன் ஆசைப்பட்ட பொண்ணு இப்போ கைக்குடி நிக்கிறப்ப கண்ணுக்கு நிறைவா தான் இருக்கு. தம்பி இன்னைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில, அவ்வளவுதான் நம்ம கேட்டுக்கிறதுலாம். தம்பி குணத்துக்கு இருந்துருவாப்புல. இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு. அந்த பிள்ளைக்கு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி அந்த பிள்ளை வந்து தானே ஆகணும். அப்போ தம்பி கண்டிப்பாக புரிஞ்சுக்கும். நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க ஐயா. எங்கம்மா அமுதாவெல்லாம் காணோம்? அமுதாவும் சிலுக்கும் அங்கே போனாங்க, இதோ வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து பத்திரமா, பசங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க போகுது. சரிங்க ஐயா. என்னங்க பொண்ணு மாப்பிள்ள வர்றதுக்கு இம்மா நேரம் ஆகுது? என்னதான் ஜோடிக்கிறதுக்கு போனாலும் இவ்வளவு நேரமா? என்னங்க பண்றது, எங்க மருமக நார்மலாவே அழகுதான், இப்ப அழகுக்கு அழகு சேர்க்க போயிருக்காங்க, அதனால எக்ஸ்ட்ரா அழகா வரணும்ல. மேல சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு, வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏம்மா ட்ரெஸ் நீ மாத்தினியா? யாராவது மாத்தி விட்டாங்களா? போறப்ப காப்பாத்த சொன்னேன், காப்பாத்துனீங்களா? நீங்களா ஒரு மேனேஜரா? ஒரு ஸ்டாஃப் ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னா கேள்வி கேட்கலாம். மேனேஜர் கிட்ட நீங்க தப்பு கூட சொல்லலாம், நீங்க ஒழுங்கா சொல்லி தரலன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி லவ் பிரச்சனைக்குலாம் மேனேஜருக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்ப என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏம்மா உன் ஃப்ரெண்டு இங்க ஜோடிச்சுட்டு வந்து நிக்குது, என்னன்னு கேட்டியா? நீங்க தானே மேடம் போற வரைக்கும் கண்ணு தெரியக்கூடாது காது கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால நான் எதுவும் கேட்கல பார்க்கல. கரெக்ட் தான், உங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு புத்திய நான் யாராவது கொடுத்தேன் பத்தியா? மேடம் அவளை விடுங்க மேடம், அவ்வளோ செம்மையா தான் இருக்கா. இருந்தாலும் இங்க பாருங்க மேடம், நந்தினி மேடமை பாக்குறதா, இலக்கியா மேடமை பாக்குறதா, இந்த கௌதம் பையில பாக்குறதா, இல்ல ரோஹித் சாரை பாக்குறதா? ஐயோ 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 ஐயோ, 4 பேர் செம்மையா இருக்காங்களா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுமா. இது பட்ட கஷ்டத்துக்கலாம் இன்னைக்கு இந்த பொண்ணு கதையை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்ணால பார்க்கும்போது கண்ணுக்கு நிறைவா இருக்கு. அம்மா பாரு மேடம், 2 பேரும். என் பொண்ணு கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் கல்யாண வாழ்க்கையை வெறுத்துருவாளோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பையன் அவளுக்காக காத்துட்டு இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. எல்லாம் காதல் பண்ற பாடு, என்னத்த சொல்ல. இலக்கியாவுக்கு இப்படி வாழ்க்கை அமையணும்னு இருந்திருக்கு. கௌதம் கண்ணு முன்னாடி இருந்தோம் இவ்வளவு நாள் கண்டுபிடிக்காம இருந்திருக்கோம். அத சொல்லுங்க. ரோஹித் பட்ட கஷ்டத்துக்குலாம் இப்போ அவனை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகரே சூப்பர்ல ஜோடி. ஆமா நாச்சியா, நம்மள மாதிரியே. டேய் ஸ்டார்ட் பண்ண சொல்லுடா. போடுங்க வெடிய.
அப்படியே மாசா உள்ள வரணும் எங்க அண்ணாவும் அண்ணியும் என் ஃப்ரெண்டும் என் அத்தை மகளும். ரோஹித்து செம்ம கியூட்டா இருக்கடா. என் மச்சானும் செம்ம கியூட்டா இருக்கான். நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு விதைச்ச பெதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்குச்சு என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு ஏ கண்டாங்கி சில கட்டிய கைய நீ பிடிச்சு நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு தந்தர 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 தந்தான நானே தந்தர 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 தந்தான நானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான் தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே உன்னை பார்த்தாலே அது போதும் நீ சிரிச்சாலே அது போதும் பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே பேரச் சொன்னாலே அது போதும் அதை கேட்டாலே அது போதும் நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதிய நான்